அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் தங்க தேரில் காட்சி தரக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பக்தர்கள் அனைவருமே பார்த்த உடனே முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அறுபடை வீடுகளில் நீங்கள் எந்த படை வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதுதான் பழனி மலை. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இவரை கேரள மாநில இருந்துமே உலகின் பல பகுதிகளிலும் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து வழிபட்டு செல்கிறாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். சித்தர்கள் வாழக்கூடிய மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கக்கூடியதான் பழனிமலை. பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக இருக்குது. அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனி ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருமே தெரியாத சில விஷயங்களும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலுமே நல்லது தான். இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த கோலத்தில் நம்ம தரிசனம் செய்தால் என்ன பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்ய வேணும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்தில் தினமும் 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவது. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முந்தைய காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். ஆனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கிறதாகும். இந்த தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசனம் செய்ய முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக தண்டாயுதபாணி சிலையை ராஜ கோலத்தில் நம்ம தரிசனம் செய்ய வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என சந்தேகம் பல காலமாக இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது என சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானது. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகளும் இருக்குது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் பிறந்து விடுவதாக சொல்லப்படுது. ஆண்டிக்கோள சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஜோதிடத்தின்படி செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கார். அதிலுமே முருகன் ஞானக்காரகராக இருக்கக்கூடியவர். இதனால் செவ்வாய் பகவானுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரம், தைரியம் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனே அங்கு குரு வந்து விடுவார். செவ்வாயாக வீர தேவேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனின் அருளை வேண்டி தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் சில முக்கியமான விஷயங்களையும் கண்டிப்பாக மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும். இப்படி இந்த தைப்பூச திருவிழா பழனி மலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பழனிமலை முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த நவபாசான சிலைக்கு
அபிஷேகம் செய்து தரப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் இருக்குது. பழனி பஞ்சாமிரதத்தை சாப்பிடுபவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. இந்த அபிஷேகத்தில் நம்ம கலந்து கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பழனிமலை கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்த தலம் ஞானப்பழம் கிடைக்காததால் கோவித்து கொண்டு முருகன் குடியேறிய இடம் இதனால் பழனி என அழைக்கப்படுது. 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த தலத்தில் போகர் சித்தரின் நவபாசான சிலை மற்றும் தண்டாயுதபாணி கோலம் சிறப்பானது. நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தில் முருகன் கோபம் கொண்டதால் இங்கு வந்து சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இங்கு இருக்கக்கூடிய இடத்தை கல்வெட்டுக்கள் வையாபுரி நாடு என்று குறிப்பிடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பழனி தங்கத்தேர் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாக தான் இந்த பழனிமலை கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனி ஊருக்கு அமைந்திருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி என்பதுதான் உண்மையான படைவீடு. இருந்தாலுமே பழனிமலை மீது அமைந்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவிலை பக்தர்கள் படைவீடாக கருதி வழிபடுறாங்க. இதனால் பழனி சென்ற முழு பலனை பெற வேண்டும் என்றவர் முதல்ல ஊருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய இரும்பன் மலைக்கும் சென்று வழிபட்ட பிறகு பழனிமலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசனம் செய்வது சிறப்பு. அதிசயங்கள் பல நிறைந்த பழனிமலை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கார். இங்கே இருக்கக்கூடிய கையில் தண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டி கோலத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. முருகன் சிலை போகர் சித்தலால் உருவாக்கப்பட்டது. நம்ம பாசானத்தில் ஆன இந்த சிலை பட்டு பெறப்படக்கூடிய பிரசாதம் அனைத்துமே பல விதமான நோய்களை தீர்க்கும் அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மலை மீது போகர் சித்தரின் ஜீவ சமாதி இருக்குது. பழனிமலை பற்றி அனைவரும் அறிந்த ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதையும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. பழனியில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு. முதல்ல பழனிமலைக்கு கோவில் தான் தங்கத்தரம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோவில்களில் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு பவனி உற்சவம் வருவதாகவும் சொல்லப்படுது. முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்கள் முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருப்பது தான் பழனிமலை தங்கத்தேர் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.